சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 1 ராஜாக்கள் புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 16 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே, இதோ யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையில் நிற்கையில் தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளில் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தார். அதற்கு அடையாளத்தையும் சொன்னார். இந்த பலிபீடம் அதன் மேல் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போகும், இதுவே அடையாளம் என்று சொல்லி அடையாளத்தை சொன்ன பொழுது, அங்கே ராஜாவாகிய யெரொபெயாம் அவனை பிடியுங்கள் என்று சொல்லி கையை நீட்டின பொழுது அப்படியே நீட்டின கை மடக்க முடியாதபடிக்கு அப்படியே நின்று விட்டது. அப்பொழுது பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, நீ உன் தேவனாய் கர்த்தரிடத்திலே எனக்காக வேண்டிக்கொள் என்று சொல்லி வேண்டின பொழுது மீண்டுமாக அந்த கை முன்னிருந்தது போல செயல்பட்டது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ராஜா தன் வீட்டுக்கு வந்து வெகுமானத்தை வாங்கி கொண்டு போன சொன்ன பொழுது அந்த தீர்க்கதரிசி மறுத்து விட்டார். என்ன சொன்னால், ஆண்டவராகிய தேவன் இந்த தீர்க்கதரிசிக்கு கட்டளை கொடுத்திருந்தார். நீ செல்கிற இடத்திலே அப்பம் புசிக்க கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது, போன வழியே திரும்பக்கூடாது, வேறு வழியாக திரும்ப வேண்டும் என்பதை இங்கே கொடுத்திருந்தார். அப்பொழுது கடந்து போய்விட்ட அந்த தீர்க்கதரிசியை மீண்டுமாய் ஒரு வயதான ஒரு தீர்க்கதரிசி, பெத்தேலிலே குடியிருந்த தீர்க்கதரிசி சந்தித்து அந்த கர்த்தர் கொடுத்த வார்த்தை மீறும்படியாக செய்தபடியினாலே அங்கே அந்த தீர்க்கதரிசி சிங்கத்தினால் அடிபட்டு மரித்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் வார்த்தையை நாம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். பாதி கடைபிடித்து விட்டு பாதி போனால் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 14வது அதிகாரத்திலே யெரொபெயாமுக்கு எதிராக அகியாவின் தீர்க்க தரிசனம் வருகிறதை குறித்து பார்க்கிறோம். அங்கே யெரொபெயாம் தமது குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தபடியினாலே அந்த யெரொபெயாம் தேவனுடைய தீர்க்கதரிசியிடத்தில் தன் மனைவியை அனுப்பி அந்நிய ஸ்திரீ போல காண்பிக்க செய்து அங்கே கர்த்தருடைய சுகப்படுத்துதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பி வரும்போது அங்கே அகியா ஏற்கனவே யெரொபெயாமுக்கு ராஜாவாகும்படியாக தீர்க்கதரிசனம் சொன்ன இந்த அபியா அங்கே தன் மகன் மரித்து போவான்னு சொன்ன பொழுது அப்படி அங்கே காட்டின அடையாளங்கள் எல்லாம் அங்கே
நடைபெறினது குறித்து நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. அங்கே இரபியாம் ராஜ்யபிரமாணம் பண்ண காலம் 22 வருஷம். அவற்றின் பிதாக்களுடைய நித்திரையடைந்து அவர் நாதா ஸ்தானத்தில் ராஜாவானான் என்று சொல்லி இந்த அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவின் ராஜாவாக ரெகோபெயாம் நீடிக்கிறது காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பனாய் தாவீதின் வழியை நடாமாவதபடிக்கோ அங்கே ரெகோபெயாம் தேவன் வெறுக்கிறதான காரியங்கள் எல்லாம் செய்கிற காரியத்தை குறித்தும் இங்கு பார்க்கிறது. 15ஆம் அதிகாரத்திலே யூதாவின் ராஜாக அபியாவும் தொடர்ந்து யூதாவின் ராஜாவாக ஆசா வருகிறதை குறித்து சொல்வது குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேலில் ராஜாவாக நாதாப், தொடர்ந்து பாஷா ஆகியோரெல்லாம் அவர்கள் ராஜாவாக வருகிறார்கள். மகிமை உண்டாவதாக. தேவனிடத்திலே உத்தமமாய் இராதபடிக்கு இருக்கிறதான சில ராஜாக்கள், அநேக ராஜாக்கள் கர்த்தருடைய வழியிலே நடப்பதில்லை. ஒரு சில ராஜாக்கள் மாத்திரம்தான் கர்த்தருடைய பார்வையிலே நலமானதை செய்தார்கள். மகிமை உண்டாவதாக. இங்கே தொடர்ந்து 16வது அதிகாரத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகி ஏலா மற்றும் இஸ்ரவேலின் ராஜாவாகி சிம்ரி, இஸ்ரவேல் ராஜா உம்ரி ஆகியோர் ராஜாவாகி செயல்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆகாப் இஸ்ரவேலின் ராஜாவாகிற காரியத்தை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகாப் ராஜாவின் ஆட்சி காலத்தில் பாவமும் தீமையும் தேசம் முழுவதும் பரவின. தேவனுடைய கற்பனைகளுக்கு துணிகரமாக எதிர்த்து நின்று தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தும் நிலைமை எங்கும் காணப்பட்டது. பாகாலை வழிபடும் பழக்கம் அதிகமாயிற்று. வீரமான விசுவாச மறுதளிப்பின் மத்தியில் தேவன் வல்லமையான தீர்க்கதரிசியான எலியாவை அனுப்புகிறார். தேசத்தில் இருந்து தவறான சமய வழிபாடு மற்றும் பழக்க வழக்கங்களை எதிர்க்கவும் ஆகாப் ராஜாவின் ஆட்சியில் ஆண்டவரின் நோக்கம் என்ன என்பதை அறிவிக்கவும் தேவனாய் கர்த்தர் எலியாவை அனுப்பினார். இந்த காரியங்களை தியானித்து நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்வதும்படி ஒப்புக் கொடுத்து மகிமையான காரியங்கள் செய்து வராக. ஆமேன் ஆமேன்.